வெல்கம் டு ஆல். டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2012லேருந்து 2024 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா? டெய்லி ஒரு 100 கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிப்பீட் ஆகுது. செக் பண்ணி வேணால் பாருங்கள் சரியா? வாங்க நம்ம இன்னைக்கான 100 கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காப்பியத்தை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை தான் சொல்றாரு சரியா? பெரிய புராணத்தை இயற்றியவர் யாரு? சேக்கிழார். சரி, இதுல பெரிய புராணத்துல சிவனடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72, தனியடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63, தொகையடியார் எத்தனை பேர் அப்படின்னா 9 பேர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓல்டு புக்கில் இருக்கும். 10th செய்யுள்ள ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க பெரிய புராணத்தை பற்றி சரியா? சிவனடியார்களோட 72 வரலாற்றை கூறினதுனால தான் என்ன அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு. பெரிய புராணம் எப்படி பெயர் வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவனடியார்களோட 72 பேர்த்தோட வரலாற்றை கூறினதுனால தான் பெரிய புராணம் என்று பெயர் வந்தது சரியா? பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் என்ன பெயர் வச்சிருப்பாரு? திருத்தொண்டர் புராணம், இல்லை அப்படின்னா திருத்தொண்டர் மாக்கதை. 10th புக்கில் நமக்கு திருத்தொண்டர் புராணம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதே பழைய புக் எடுத்தீங்க அப்படின்னா திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திருத்தொண்டர் புராணம் இன்னொரு பேர் என்ன அல்லது அப்படின்னா திருத்தொண்டர் மாத்தொகை சரியா? எது கேட்டாலும் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா பெரிய புராணம் தான் போடணும் சரியா? ஓகே. அதுவே பெரிய புராணத்தில் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இது உங்களுக்கே தெரியும். இந்த உலகம், உயிர், கடவுள் இந்த மூணும் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காட்டும் புராணம், பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி திருவிக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 10th பெரிய புராணத்தில் கொடுத்துருப்பாங்க சரியா? சேக்கிழாரோட சிறப்பு பெயர் என்ன? தொண்டர் சீர்பரவுவா தெய்வ சேக்கிழார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். வீடு தோர் அருந்தும் பிரித்தெழுதியவற்றுள் சரியானது தெரிந்தெடுத்த சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னா வீடு தோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தெழுதலாம். பொருத்தம் இல்லாத இணை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? இன்பம்னு கொடுத்துருக்காங்க. திண்மை வலிமை, ஆழி கடல், நோன்மை அப்படின்னா தவம், இன்மை அப்படின்னா வன்மைன்னு வரும். ஸோ இங்கே இன்பம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுதான் தப்பு. சந்தி பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா? அப்போ கடுகை துளைத்து எல்கடலை புகட்டி குறித்த தரித்த குரல். யார் இந்த லைனை சொல்லியிருப்பாங்க? ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரியா? இதில் நமக்கு சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னா ஆப்ஷன் டி. பிறமொழி சொற்களை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. நமஸ்காரம் என்று சாஷ்டகமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன். நமஸ்காரம் அது தமிழ் என்ன வரும்? வணக்கம்னு வரும். நமஸ்காரத்துக்கு தமிழில் வணக்கம்னு வரும். என்று சாஷ்டானமாக அப்படின்னா நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்தினேன் அப்படின்னு வரும் சரியா? படித்து பார்த்தா நீங்களே போட்டுடலாம். பிறமொழி சொல்லற்ற தடர் அப்படின்னு பாருங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் வருவான் என்பதில் வேர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா. கொல் என்ற வேர் சொல் உருவாகிய வினையெச்சம். வினையெச்சம்னா என்ன? ஈ ஊல முடிஞ்சா அது வினையெச்சம், உங்களுக்கே தெரியும். அப்போ இங்கே கொண்டு அப்படின்னு சொல்லி ஊல முடிஞ்சிருக்கு. ஸோ இது வினையெச்சம். கொண்ட அப்படின்னா பெயரெச்சம் சரியா? கொல் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் சரியா? தொழிற்பெயர்னா என்ன முடியணும்? தள்ள முடியும் சரியா? பாருங்க, கோரல் இல்ல முடிஞ்சிருக்கா? கா அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. கொன்ற அப்படின்னா இது பெயரெச்சம் ஓகேவா? அப்போ நமக்கு தொழிற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர் ரூல்ஸ் என்ன? தள்ள முடிஞ்சா தொழிற்பெயர். இதில் எதில் முடியுதுன்னு பாருங்க, கோரல் ஓகேவா? எல் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் சரியா? எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்னா என்ன? தள்ள முடியணும். இதில் எதுவுமே வரல. ஸோ அதனால இவற்றில் எதுவும் இல்லை. சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் எந்த நூல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்தது, ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே ஒருத்தவங்க சொன்னதை அதை அப்படியே சொன்னோம் அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? நேர்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செயபாட்டு வினை வாக்கியம் சொல்லி சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. செயபாட்டு வினைனா என்ன? பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. படு பட்டதில் முடிஞ்ச செயபாட்டு வினைன்னு சொல்லியிருப்பாங்க. அரசன் உதவியுடன் பாவனானால் சொற்பிறப்பில் அகர முதலில் வெளியிடப்பட்டது. கடைசியில் பார்க்கணும். படு பட்டதில் முடிஞ்சிருந்தா அது செயபாட்டு வினை. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி ஓகேவா? ஒன்றை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சேனி. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்டிருக்காங்க. அணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 தான் இருக்கும். மொத்தமாகவே 11th 12th சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுங்க. இதுனா இதுலேருந்து ஒரு கேள்வி வரும். குரூப் 2ல அணிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ 2024. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. அறம் பொருள் இன்பம் சொல்லி
அதே பொருட்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது. காமத்துப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அதிகாரம். சரியா? இந்த அறத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் வந்து படிச்சிருப்பீங்க. அதே பொருட்பால் அப்படின்னா அரசியல், அங்கவியல், அதுக்கப்புறம் குடியியல். அதுவே காமத்துப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவியல், கற்பியல் வந்து வரும். சரியா? நான் சொன்னது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தை 2ஆம் நாளை தான் திருவள்ளுவர் நாளாக அறிவிச்சிருக்காங்க. பொறுத்துக. இன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை. சரியா? இன்மை அப்படின்னா என்னது? வறுமை. அடுத்தது திண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை. இந்த கேள்வி அங்கே கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும் பொருந்தாது எது அப்படின்னா இன்மை அப்படின்னா வறுமை, திண்மை அப்படின்னா வலிமை, ஆலினா கடல், இது போட்டுருவீங்க. நோன்மை அப்படின்னா தவம். இந்த கொஸ்டின் அப்படியே மேலே இருந்ததை கீழே அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? மேட்ச்சில் கேட்டுட்டாங்க. தெரித்தர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த வன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணம் தான். சரியா? கம்ப ராமாயணம். கம்பர் ராமாயணத்தை இயற்றியவர் யாரு? கம்பர். சரியா? ராமனோட வரலாற்றை கூறனால தான் இது வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வடமொழியில வால்மீகி ராமாயணத்தை தழுவி ஓகேவா, வால்மீகி முனிவர் இயற்றிய ராமாயணத்தை தழுவி தமிழ்ல கவி பேரரசர் கம்பர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா கம்பர் ராமாயணத்தை வந்து இயற்றியிருப்பாரு. சரியா? இது கம்பர் ஏற்றனால தான் கம்பர் ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கம்பர் இந்த நூலுக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. சரியா? இது பழைய புக்கில் இருக்கும். கம்பருக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு? ராமாவதாரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. சரியா? கம்ப ராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 காண்டங்கள் இருக்கு. சரியா? பெரும்பிரிவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கம்ப ராமாயணத்துல. அதுவே உட்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படலம். பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு என்ன அப்படின்னா படலம். சரியா? கம்ப ராமாயணத்தோட சிறப்பு கருதியும் திருக்குறளோட பெருமை கருதியும் இதனை தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா செல்வகேச முதலியார் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. சரியா? அவ்வளோதான் கம்ப ராமாயணத்தில் ஓரளவுக்கு நான் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கம்ப ராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் பாடியிருப்பார் அப்படின்னா 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் தான் என்ன பண்ணியிருப்பார்னா சடையப்பர் பாடி சிறப்பிச்சிருப்பாரு. சரியா? அவரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவள் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்குரியவன் கம்பன், செய்நன்றி மறவா இயல்பினன்னு சொல்லிட்டு பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. கம்பரோட சமகாலத்தவரும் பழைய புக்கில் தான் இருக்கும். கம்பர், ஜெயங்கொண்டார், ஒட்டக்குத்தர், புகழேந்தி 10th செய்யுள் எடுத்து பாருங்க. கம்பராமாயணம் பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கம்பராமாயணம் எங்கே இருக்குது, என்ன புக்கில் இருக்குன்னு சொல்லி கவராகி ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்கோங்க, என்னென்ன லைன்ஸ் வருது அப்படின்னு. பின் வருவனவற்றுள் சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. 10 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியிருக்காங்க. முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 10ம் 10வது 10ம் தான் நமக்கு வந்து கிடைக்கல. சரியா? ஸோ இது தப்பு. அடுத்தது முதல் 10ம் 10வது 10ம் தான் கிடைக்கல. சரியா? அப்போ இது ரைட்டு. அவங்க பாருங்கள் இதில் டெஸ்ட் வச்சுட்டாங்க. அப்போ 1, 3 தான் நமக்கு வந்து சரி. சரியா? குமட்டூர் கணரார் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமட்டூர் கணரார் 10 2ஆம் 10 குமட்டூர் கணரார், 3ஆம் 10 பாலை கௌதமனார், 4ஆம் 10 அப்படின்னா காப்பியாற்று காப்பியனார், 5ஆம் 10 பரணர், 6ஆம் 10 காக்கை பாடினியர், 7ஆம் 10 கபிலர், 8ஆம் 10 அரசில் கிளார், 9ஆம் 10 பெருகுன்றிருக்கிறார். இதில் முதல் 10ம் 10வது 10ம் நமக்கு வந்து கிடைச்சிருக்காது. 10 பாட்டு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாட்டு. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வாள் தான். தான் நோக்கா தெத்தயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போற்றிருந்தேனே இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். பொங்கு கடல் கல்மித பிற்போந்தோர் அவர் பெருமை அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதார் யாருலே ரே. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். இப்போதான் பெரிய புராணத்தை பற்றி நான் சொன்னேன். பின் வருவனவற்றுள் சிற்றிலக்கிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார். மாங்காய் காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய் காய்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி. இப்பாடல் எழுதிய சித்தர் யார் அப்படின்னா குதம்பை சித்தர். சரியா? குதம்பை சித்தர். கொஞ்சம் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவரை. இது 2012 கேட்ட கேள்விகள்ப்பா. இந்த கொஷின்ஸ் பாருங்கள், நம்ம பார்த்ததே இந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுத்துக. திருத்தொண்ட தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவையார், திருத்தொண்ட தொகை கூட நம்ம போட்டுருவோம். அங்கே பாருங்கள், இந்த திருச்சிற்றம்பல கோவையார் அப்படின்னா மணிவாசகர், திருவாய்மொழி அப்படின்னா நம்மாழ்வார், திருக்குறு நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். இது எல்லாமே டஃப்பாக இருக்குது. ஒன்று தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும்.
பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மூங்கில். செந்தமிழ செழுந்தமிழாய் காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன். ஓகேவா? பாரதிதாசனார் நூல்கள் என்ன? இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் பரிசு, ஓகேவா? தமிழேக்கம், தமிழ். ஓகே. பாரதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுரதானா ஓமை கவிஞர். கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. சுரதா ஓமை கவிஞர். அப்துல் ரகுபானோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து அடிக்கடி கேட்பாங்க, ஆலாபனை. சரியா? ஆலாபனை. கம்ப ராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்கு. 7வது காண்டம் ஒட்டக்கூத்தர் காண்டம். சரியா? பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலி நாராயண கவி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். கால்கள் 2 படைத்தவன் நீ, பெரும் கல்லையும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரியன் அவர்கள். பம்மல் சம்பந்தனார் டேஸ் என போற்றப்பட்டார் அப்படின்னா தமிழ் நாடக தந்தை. தேங்காய் துண்டுகள் யாருது அப்படின்னா டாக்டர் மூவா. கிளிசல் நாஞ்சில் நாடன். சட்டை ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி. 11th 12th இருக்கு. திரை உலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அறிஞர் அண்ணா. பார்த்துக்கோங்க, அறிஞர் அண்ணாவோட சிறப்பு பெயர் என்ன நமக்கு தெரியாது. பாரதியார் கேட்டால் போட்டுரும், பாரதாசன் நாமக்கல் கவிஞர் கேட்டால் கூட போட்டுரும். சரியா? இப்போ அறிஞர் அண்ணாவோட சிறப்பு பெயர் என்ன நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரை உலக அகத்தியர். பற்றுளி ஆட்டுடம் பன்மலை அடுகத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்னும் கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சரியா? இவங்க 2 பேரும் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர்கள் சொல்லி படிச்சிருப்பீங்க. செந்தமிழ் ஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநாய பாவனார் தான். 10th ஃபர்ஸ்ட் இயர்லேயே இது வந்து படிப்பீங்க உரைநடையில். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிஇபோ தான். பரமார்த்த குறுகதைகள் என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். அரை வயிற்றுக்கே கஞ்சிக்கே அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். பழைய புக்ல தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் தான். புது புக் இது. உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. போன வீடியோஸ்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், அவங்க பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899 பெண் அடிமைக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. சரியா? பாரதியாரோட பாடல்களை பாடி என்ன பண்ணியிருப்பாங்க? விடுதலை உணர்வை ஊட்டியிருப்பாங்க. யாரோட பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினாங்க அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கலாம். பாரதியார் அவர்கள் பாடலை பாடி விடுதலை உணர்வு வந்து மாட்டினாங்க. போன டைம் 2019 கொஸ்டின் பார்த்தோம், அதில் கேட்ட கொஸ்டின் அடுத்து ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. தந்தையோட பேரையும் காந்தியடிகளோட பேரையும் இணைச்சி சீனிவாச காந்தி நிலையம் சொல்லி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தொண்டு நிறுவனத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி தொண்டு நிறுவனத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. சரியா? நான் கண்ட பாரதம் நூலை 70 வயசில் எழுதியிருப்பாங்க. 1964 இவங்களுக்கு தாமரை திருவிழா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் பழைய புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. பொருந்தும் விடைய எழுத சொல்லியிருக்காங்க. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மண்டி கிடந்தன கூறும் நூல் பட்டினப்பாலை. பசு கொடுத்து 5 பொருட்களின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் தான். இதுவுமே 11th 12th இருக்க கொஷின்ஸ் தான். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுநெறி கண்ட புழவர். அகத்தை கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்து இறைவர் தம்மை வருவித்ததாக கூறியவர். இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ் தான், ரிப்பீட் ஆயிருக்கு. ராமலிங்க அடிகளார். சரியான பொருத்தம். சரியா? விரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம், கள்ளல் என வரும் அணிகலன், ததும்பி அப்படின்னா பெருகி, மெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல். திணை கருப்பொருள் வந்து கொடுத்துட்டு நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, குறிஞ்சி வெறியாடல். முல்லை அப்படி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். குறிஞ்சி வெறியாடல். முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை தழுவுதல். முல்லைக்களி ஏறு தழுவுதலை படிச்சிருப்போம், காளை. ஓகேவா? மருதம் இது கூட முல்லை தெரிஞ்சிச்சுன்னா கூட நம்ம போட்டுடலாம். முல்லை அப்படின்னா காளை தழுவுதல் கொடுத்துருக்காங்களா? முல்லைனா காளை தழுவுதல். அப்போ எங்கே இருக்குது? 3 வந்து ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கூட நம்ம அடிச்சிடலாம். ஒன்று நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட ஈஸியாக ஆப்ஷன் வச்சு அதை வச்சு அடிச்சிடலாம். சரியா? அடுத்தது மருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை எடுத்தல். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறையாடல். ஓகேவா? சூறையாடல். தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை
மணிமேகலை யாருப்பா? சீத்தலை சாத்தனார் தான். ஓகேவா? அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திருச்சியில் இருக்க சீத்தலை என்னும் ஊரில் வந்து இவங்க வந்து பிறந்திருப்பாங்க. இவங்களோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. இவங்க பணி என்னவா இருந்தாங்க அப்படின்னா கூலவாணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது இளங்கோவடிகள் தான். சரியா? இளங்கோவடிகள் தான். இவங்களோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன். இதெல்லாமே யாரோட சிறப்பு பெயர்கள்? சீத்தலை சாத்தனரோட சிறப்பு பெயர்கள். ஓகேவா? இதில் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னா 30 காதைகள் இருக்குது. அதில் முதல் காதை விலாவர காதை, கடைசி காதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவத்திரம். ஓகேவா? பவத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் காதை விலாவர காதை, முதல் காதை கொடுத்துருப்பாங்க விலாவர காதைன்னு சொல்லிட்டு, கடைசி காதை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த நூலுக்கு ஃபுல்லாக உரை எழுதினவங்க யார் அப்படின்னா நாமு வெங்கடசாமி அவர்கள் வந்து உரை எழுதியிருப்பாங்க. உவேசா இந்த நூலில் ஃபஸ்ட்டு பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். சரியா? உவேசா இதில் ஃபஸ்ட்டு பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். ப்ரீவியஸ் ஒன்று கேட்டாங்க. தீவத்திலகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தப்பீடிகை காவல் செஞ்சு வருபவள் தான் தீவத்திலகை. சுதமதி யார் அப்படின்னா மணிமேகலையோட தோழி. இந்த சுதமதின்ற கேள்வி தான் போன டைம் பார்த்த ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு கேட்டாங்க. சரியா? சரி, அடுத்த கேள்வி போகலாம். முல்லைத்திணைக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா சேர்ப்பன் தான் முல்லைத்திணைக்கு பொருந்தாது. என் மாமா வந்தது என்ன வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மாமா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை வலு. வலுவமைதி அப்படின்னா திணை வலுவமைதி, கால வலுவமைதின்னு சொல்லும். இலக்கண முறைப்படி குற்றம் உடையதாக இருந்தாலும் அது வந்து இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதான் என்ன அப்படின்னா வலுவமைதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என் மாமா வந்தது என்ன வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திணை வலுவமைதி. சரியா? என் மாமா வந்ததுன்னு சொல்லி மகிழ்ச்சியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது திணை. சந்தி பிழையற்ற சொற்றொடர். போர்க்கோளம் பூண்டு வந்த பரணரது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருமை பன்மை எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். 6லேருந்து 8 வரைக்கும் நியூ புக்கில் இது படிச்சிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். அஸ்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வு. க்ரீன் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். வன்மை என்பதன் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் தன்மை, அதாவது கொடைத்தன்மைன்னு சொல்லி புக்கில் போட்டிருப்பாங்க. வன்மைனாலும் வள்ளல் தன்மைனாலும் கொடைத்தன்மைனாலும் ஒன்று தான். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழி கூடிய பெருங்கு. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க ரிப்பீட் ஆகுது. மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு, ஓரெழுத்து ஒரு மொழி. போன டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். மா அப்படின்னா விலங்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சா சா சா, அதுக்கப்புறம் ஞா டா தா நா பா மா மு, இந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது காணாச்சார் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது சரியான தொடர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கொடு. சரியா? குமரிக்கண்ட நோய்க்கு இப்போ குரூப் 2ல் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கொடு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யாருன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 2024 கேட்கப்பட்ட குரூப் 4ல் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 2 எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீர் நீவீர் என்பன டேஸ் பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நீவீர் 8ல் புது புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா முன்னிலை பன்மை பெயர்கள். அடுத்தது நாவினும் கரசர் கேலா. இச்சொற்றொடரில் கோடிட்ட சொல்லிருக்கு இலக்கண குறிப்பு. கேலா அப்படின்னு வந்திருக்கு. அப்போ செய்யா என்னும் வாய்பாட்டு வினையெச்சம் கேலா. ஓகேவா? கேலா அப்படின்னு வந்திருக்கு. அப்போ செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தை வந்து சொல்கிறாங்க. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள தொடை என்ன அப்படின்னா இயம்பு தொடை. காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர் அப்படின்னா இதில் அடியில் வந்து எதுகை. அடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இந்த கால் வாங்கியிருக்காங்க. சரியா? கால் வாங்கியிருக்காங்களே அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் லா லா. ஓகேவா? இது அடியில் பார்த்தோம் அப்படின்னா எதுகை வந்து வந்திருக்கு. சரியா? அடியில் லா லான்னு எதுகை வந்திருக்கு. சீர் மோனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரில் வந்து நம்ம இது வந்து பார்க்கணும். சீரில் பார்க்கணும். சீர் மோனை அப்படின்னா மோனைனா என்னப்பா? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சீரில் வந்து பாருங்கள் 2வது சீரும் 4வது சீரும் காக்கான் வந்திருக்கும். 2 4 பாருங்கள் காக்கான் வந்திருக்கா. ஸோ அப்போ நம்ம அடி எதுகைனா அடியில் பார்க்கணும். சீர் மோனை அப்படின்னு பார்த்தானா நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வந்து வரும். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என்ற திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன் தான். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான், அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தானதை சம்பு விண்கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் இவ்வரிகளில் சம்பு விண்கனி என்று குறிப்பிடப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவற்கனி. சரியா? நிலத்து கழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லும் கரும்பும், குளத்து கழகு தாமரை, பெண்ணுக்கழகு நாணம், மறுமை உலகுக்கு செல்ல அழகு அப்படின்னா அறம்.
அரவரக்கோவை அப்படின்னா இன்று வழங்கப்படும் நூலின் வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னா கூடலூர் கிழார். சரியா? ஓகே. எங்களோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. எங்களோட காலம் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. முதுமொழி காஞ்சியில் 10கள் வந்து இருக்குது. சரியா? ஏன்னா சிறப்பு 10, அறிவு 10, பழியா 10, துவ 10 அப்படின்னு சொல்லி முதுமொழி காஞ்சியில் உள்ள 10 வந்து இருக்குது. ஒவ்வொரு 10 முடலையும் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்களி உலகத்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? ஓகே. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி 400. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடி 400. வேளாண் வேதம், குட்டி திருக்குறள்னு சொல்லி சொல்லுவாங்க. நாலடியாரை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர். சமண முனிவர் வந்து நாலடியாரை வந்து இயற்றிருப்பாங்க. எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. ஓகேவா? பா வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது. சரியா? நீதி நூல் அப்படின்னா திருக்குறளை சொல்லுவாங்க. நீதி நூல் ஃபஸ்ட்டு நீதி நூல் அப்படின்னா திருக்குறளுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நாலடியாருக்கு அடுத்த நீதி நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி 400. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீதி நூல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீதி நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். சரியா? திருக்குறள். அதுக்கு அடுத்தது 2வது நீதி நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நாலடியாரை வந்து சொல்லுவாங்க. இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது 3வதாக என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நீங்கள் ஓல்டு புக்கு 6th படிச்சிங்க அப்படின்னா லைனாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு திருக்குறள் படிப்பீங்க, அதுக்கப்புறம் நாலடியார் படிப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பழமொழி 400 வந்து படிப்பீங்க. அடுத்தது 3வது நீதி நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமொழி 400. சரியா? தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்வரும் அடிவரையற்றை என்ற நூலோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. 13 to 31 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. 13 to 31 அடி அப்படின்னா அகநானூறு. 3 அடி to 6 அடி அப்படின்னா ஐங்குறுநூறு. 9 to 12 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. 4 அடி to 8 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. பொருளால் மாறுபட்ட நூலாக வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு வந்து சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பவனே ஈதொன்றி வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை கோளரி வைப்பட். 11th and 12th எனக்கு சரியாக தெரில. புகார் காண்டம் அரங்கேற்று காதைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குழல்வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்ற இசைத்தது ஆமந்திரிகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பா. அதுக்கு சொல்பொருள் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் என்ன அப்படின்னா அந்த முகத்திரை என்ன, பொறுமுகத்திரை என்ன, கறந்து வரல் திரை என்ன அப்படின்னு சொல்லி அந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா டான்ஸ் ஆடி நம்ம வந்து 1008 களஞ்சி பொன்மாலைகளை வந்து பரிசாக வந்து வாங்கியிருப்பான். எத்தனை? 1008. இதில் ரொம்ப இம்பார்ட்டனே 1008 களஞ்சி பொன்மாலையை வந்து மன்னன்ட்ட இருந்து பரிசாக வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக் பண்ணி பாருங்கள். 11th 12th. ஆணை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கூடர் பள்ளு ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர். ஓகேவா? உங்களுக்கே தெரியும். முக்கூடர் பள்ளு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? உங்களோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகில் உள்ள பண்புலிப்பட்டினம். பண்பொழில் அப்படின்னு சொல்லி இந்த பண்புலிப்பட்டினத்தை வந்து சொல்லுவாங்க. சரியா? ஓகே. பழைய புக்கில் இருக்கும்ப்பா, பார்த்துக்கோங்க. அம்மானை என்பது என்ன அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசுக்கவி. கொம்பினை யொத்த மடப்பிடியோடும் என்னும் தொடரில் மடப்பிடி என்னும் குறிப்பிடப்படுபவள் பாஞ்சாலி. பாஞ்சாலி சபதம் யாருது? பாரதியாரது தான் பாஞ்சாலி சபதம். சரியா? பாரதியாரோட முப்பெரும் படைப்புகளில் ஒன்றா நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தை வந்து சொல்லுவாங்க. பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். சரியா? பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தில் சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறு சருக்கம், சபத சருக்கம் சொல்லிட்டு 5 சருக்கங்களை கொண்டது. 9th செயலில் ஓல்டு புக்கில் வந்து பாஞ்சாலி சபதம் பற்றி படிப்பீங்க. புது புக்கில் வந்து இருக்காதுப்பா பாஞ்சாலி சபதம் பற்றி. சரியா? 9th ஓல்டு புக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த பாஞ்சாலி சபதம் எந்த சருக்கத்தில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா சூழ்ச்சி சருக்கத்தில். எத்தனை சருக்கங்கள் இருக்கு? 5 சருக்கங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இது எந்த சருக்கத்தில் இடம்பெற்றிருக்கு பாஞ்சாலி சபதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சூழ்ச்சி சருக்கத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரியா?
இதில் வந்து 2 பாகங்கள் 5 சருக்கங்கள் 412 பாடல்களை கொண்டது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாகம் 5 சருக்கம் 412 பாடல்களை கொண்டது. 412 பாடல்களை கொண்டது. சரியா? 2 பாகம் 5 சருக்கம் 412 பாடல்களை கொண்டது. இது மட்டும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை. தாண்டக வேந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அவர்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குளத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார் அவர்கள் தான். பொறுத்துக. கம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, ஒட்டக்கூத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுலா, பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு, பாரதியார் அப்படின்னா பாஞ்சாலி சபதம். ஈஸியாக நம்ம போட்டு பின் வருவனவற்றுள் அப்துல் ரகுமான கவிதை தொகுப்புகளில் இல்லாத நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற நூல் என்ன அப்படின்னா நேயர் விருப்பம், பால்வீதி, ஆலாபனை. 11th 12th கேட்டிருப்பாங்க. சரி, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரியநூல் இது யாரோட நூல்கள் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். 1991 தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரையன் அவர்கள். தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டுகளில் நமக்கு சாலை இளந்திரையன் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இவர் வந்து மரபு கவிதையில் வந்து வருவார். சரியா? மரபு கவிதையில் யார் வருவாங்க? சாலை இளந்திரையன். சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்கம். இவரோட இயற்பெயர் என்ன? மகாலிங்கம். சரியா? இவரோட காலம் 1930 1998 வரைக்கும் இவரோட காலம். சரியா? இவரோட பணி என்ன அப்படின்னா டில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்திருப்பார். இவரோட பணி என்ன? டில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்திருப்பார். இவர் வந்து பாவேந்தர் விருது வந்து வாங்கியிருப்பார். சரியா? பாவேந்தர் விருது வந்து வாங்கியிருப்பார். எப்போ அப்படின்னா 1991 பாவேந்தர் விருது வந்து வாங்கியிருப்பார். இவருக்கு டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பழமொழிகளும் சமுதாயமும் என்ற தலைப்பை வந்து ஆய்வு செஞ்சதுனால இவருக்கு டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவருக்கு டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் விருது வந்து வாங்கியிருக்காங்க. இவரோட இயற்பெயர் வந்து மகாலிங்கம். இவரோட காலம் 1930 to 98. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? சாலை இளைஞரின் கவிதை தொகுப்பை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி முழக்கம், சிலம்பின் சிறுநகை, பூத்தது மானுடம், வீறுகள் 1000, அன்னே நீ ஆட வேண்டும், கலாநதி தீரத்திலே, கொட்டியும் ஆம்பலும், நஞ்சருக்கு பஞ்சனையா, காக்கை வீடு தூது. ஸ்கூல் புக்கில் சாலை இளைஞரனை பற்றி இருக்காது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா வீடியோஸ் வந்து வேணும்னா தனியாக வந்து நான் போடுறேன். ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிமதி தென்னகன். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்னும் உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மு வரதாசனார் வந்து சொல்லியிருப்பாரு. தம்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யாருன்னா காசி விஸ்வநாதர். சோழ நாடு, அதுக்கப்புறம் பாண்டிய நாடு, அதுக்கப்புறம் தொண்டை நாடு என்ன அப்படின்னா சான்றோர் உடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பிற மொழி துணை என்றோ தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு.வி.க. கல்யாண சுந்தரனார். அடுத்து திரு.வி.க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை வேட்டல் 6th to 8th படிப்பீங்க. உவேசா அப்படின்னா என் சரித்தம். அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர் யாருது? ரூபாவதி. தேவநேய பவனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை வேட்டல். தமிழ் அறிஞர்கள் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தமநாதபுரம். 6th ஓல்டு புக்கில் உவேசா பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் இயர்லேயே கொடுத்துருப்பாங்க உவேசா பற்றி. அதில் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும். அவர் என்ன பண்ணார், என்ன ஸ்டார்ட் பண்ணார், அவருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க, எத்தனை நூல்களை வந்து பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. உத்தமநாதபுரம் வேங்கடசுபியின் மகன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். 1990 இந்திய மாமணி விருது, பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். குறிஞ்சி நில ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல்லாம் என்ன சொல்கிறாங்க? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. உலக வனவிலங்கு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 4. புக்குக்கு பின்னாடி கொஸ்டின் அந்த மொழித்திறன் பயிற்சி இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி உங்களுக்கு இந்த டாபிக் பற்றி தெரியணும்னா 8th வேர்ல்டு புக்கில் தான் அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், அஸ்லாம்பிகல் அம்மையார்லாம் கொடுத்துருப்பாங்க. முத்துலட்சுமி, சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். படித்ததுலேருந்து ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ணுவேன். சரி, நான் இப்போ அஞ்சலை அம்மாள் பற்றி சொல்கிறேன். 1800
1890 கடலூரில் வந்து பிறந்திருப்பாங்க. சரியா, 90 கடலூரில் பிறந்திருப்பாங்க. 1921 காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்தில் தொடங்கிய போது அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட பொது வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, 1921 அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்தில் பொது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க அது மட்டும் இல்லாமல் நீல் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியாள் அற போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த எல்லா போராட்டத்திலையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலந்து கொண்டு இருப்பாங்க. சரியா, நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவங்க எல்லா ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அவங்களோட 9 வயது மகளை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது ரீகால் ஆகும். அஞ்சலி அம்மாளோட மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மகள் சொன்னல 9 வயது மகளை நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணு தான் அவங்களோட மகள். சரியா, அம்மா கண்ணு காந்தியடிகள் அவருக்கு அந்த அம்மா கண்ணுக்கு என்ன சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலாவதி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. லீலாவதி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. சரியா, தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி யாரால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா காந்தியடிகளால் தான் இவங்க வந்து தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. யார்? அஞ்சலி அம்மாள். சரிங்களா, இவ்வளோதான் கொஸ்டின்ஸே. இவங்க என்ன அப்படின்னா 1890 பிறந்திருப்பாங்க. இவங்க 1921 பொது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய போராட்டங்களை வந்து கலந்துருப்பாங்க. அதில் முக்கியமாக நீல் சிலை அகற்றும் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் 9 வயது மகளை ஈடுபடுத்தியிருப்பாங்க. அவங்களோட பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணு. சரியா, அம்மா கண்ணு. இதை காந்தியடிகள் வந்து எப்படி வைக்கிறாரு அப்படின்னா எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலாவதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிட்றாரு. ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள். ஓகேவாப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.